இந்த பேரண்ட்ஸ் மீட்டிங் நடக்கும் சார். அன்னைக்கு மட்டும் நம்ம பெத்த பிள்ளைங்க நல்லா பாருங்க மேடம், சிவாஜி கணேசனே தோத்துவார் மேடம். அன்னைக்கு காலையில் நம்மள்ட்ட நடிப்பாங்க பாரு, ஒரு நடிப்பு, என்ன தேப்பாங்க, பொட்டு வைப்பாங்க, இப்படியும் பாங்க. அன்னைக்கெல்லாம் நேராக ஒருத்தர் போயிட்டார், சார் என் பிள்ளை எப்படி படிக்கிறான், சூப்பராக படிக்கிறான், பெரிய டாக்டரா வருவான். எப்படி சார் சொல்றீங்க, என்ன எழுதுறான்னு ஒரு மண்ணு விளங்கலடா, யாரா எதுக்குடா இவனெல்லாம் பெத்து கூட்டியாந்து என் தலை கட்டுறீங்க. அதில் இந்த நம்ம ஸ்கூல் படிக்கும் போது ஒரு கேள்வி கேட்பாங்க, நீ டாக்டர் ஆனா என்ன பண்ணுவ, நீ இன்ஜினியர் ஆனா என்ன பண்ணுவ, நீ கலெக்டர் ஆனா என்ன பண்ணுவ. நான்லாம் என்ன எழுதுன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. ஆனால் என்ன மாதிரி எழுதி விடுவோம் நம்மளும். அன்னைக்கு ஒருத்தர் போயிருக்காரு, குடியரசுத் தலைவரானா என்ன ஆவ எழுதுறா. ஒருத்தர்லாம் அடிஷ்னல் பேப்பர் வாங்கி எழுதியிருக்கான் மேடம், ஒருத்தர் மட்டும் எழுதாமலே உட்காந்துருக்கான். அவன்கிட்ட போய் கேட்டிருக்காரு, எழுதி தொலைடா, குடியரசுத் தலைவரானா என்ன பண்ணுவ எழுது. அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்கான், நான் குடியரசுத் தலைவரானா நான் ஏன் சார் எழுதணும், என் பிஏ தான் சார் எழுதுவான். போய் பிஏ, ஏன்டா உனக்கு பிஏ வர வைக்கணுமா நான். இவங்களை வச்சு மேய்க்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். அதில் இந்த இப்போ 10வது 12வது வந்துருச்சு, இவங்களோட போராடுற மாதிரி ஒரு வாழ்க்கை எதுவும். அன்னைக்கெல்லாம் ஒருத்தர் நேராக போயிட்டாப்பா, நான் பாஸ் ஆனால் என்ன ஆகும், எனக்குலாம் நெஞ்சு வழியே வந்துடும், அதான்ப்பா ஃபெயில் ஆகிட்டேன். எனக்கு என்னமோ இந்த டைலாக் இந்த வருஷம் என் பையன் எனக்கு சொல்லுவானோன்னு பயமாக இருக்குது. நான்லாம் நெஞ்சை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கேன் அவனை பார்க்கும் போதெல்லாம். அதை விட பெரிய விஷயம் என்ன தெரியுமா, இவங்களை மேய்ச்சு கொண்டு போய் இந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்து நம்ம ஒரு வார்த்தை அதிகமாக சொல்லுவோம், டீச்சரை பார்த்து அடிங்கன்னு சொன்னது நான்லாம் ரொம்ப பெருமையாக சொல்லுவேங்க. எங்கள் ஸ்கூலில் நான் அதிகமாக அடி வாங்கின ஸ்டூடெண்ட் எனக்கு தெரிஞ்சு நானாக தான் மேடம் இருப்பேன். என்னையெல்லாம் எங்கள் அப்பா எதுக்கு பெற்றாரு, கொண்டு போய் அடி வாங்குறதுக்கே பெற்றுப்பார் போல. நான்லாம் அந்த லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட். யாரெல்லாம் இங்கே லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட், அதுக்கும் தேவையில்லை. என்னடா வர வர திருவள்ளூரா இருக்கு, நார்மலாக கத்த மாட்டீங்களா என்னென்ன அநியாயம் பண்ணுறாங்க. இந்த லாஸ்ட் பெஞ்ச் வேற என்ன பண்ணுறது, என்ன மாதிரி தான் அதுவும் இருக்கும். லாஸ்ட் பெஞ்ச் என் தம்பி எல்லாம் என்ன மாதிரி தான் இருப்பாங்க. இந்த கடைசி பெஞ்சுன்னு ஒன்று இருக்குல்லங்க, இந்த பார்டரில் பாஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. நான்லாம் அந்த பார்டர் 35, ஆனால் அது மாதிரி ஒரு சந்தோஷம் எதுவுமே கிடையாது. பார்டரில் பாஸ் பண்ண நம்மளை யாரும் கேவலமாக நினைக்கக்கூடாது. கவியர் அப்துல் காதர் ஐயா தான் ரொம்ப அழகாக சொல்லுவார், அதிக மதிப்பெண் எடுத்தவர்கள் எல்லாம் அந்நிய மண்ணிற்காக உழைத்து கொண்டிருக்கிறார்கள், குறைவான மதிப்பெண் எடுத்தவர்கள் மட்டும்தான் என் இந்திய மண்ணிற்காக உழைத்து கொண்டிருக்காங்க. நான்லாம் சாகிற வரைக்கும் இந்த மண்ணுக்கு தான் உழைச்சிட்டு கிடப்பேன். நான்லாம் அதிக மதிப்பெண் எடுத்தவர்கள்லாம் ஈரோடு மகேஷ் மாதிரி அமெரிக்காவில் போய் உழைச்சிக்கிட்டு இருப்பாங்க, நமக்கு அது தேவை கிடையாது. நான்லாம் அந்த பார்டரில் பாஸ் பண்ணுறாருங்க. இந்த லாஸ்ட் பெஞ்சுன்னு ஒன்று சொல்கிறோம்ல, அது ஒரு சந்தோஷமான பெஞ்சு. இந்த பெஞ்சுக்கும் கடைசி பெஞ்சுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது சார். பெஞ்சு டீச்சர் சொல்கிற ஜோக்கை கேட்டு சிரிப்பாங்க, கடைசி பெஞ்சு டீச்சரையே ஜோக்காக நினச்சி சிரிச்சுட்டு இருப்பாங்க. நானும் அந்த கடைசி பெஞ்சு டீச்சரை பார்த்து சிரிச்ச மணி சிரிச்சு அடி பிரித்து எடுப்பாங்க. நான் எங்கள் ஸ்கூலில் ரோசி மிஸ்ன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க மேடம். அவங்க என்னன்னா அடிக்க மாட்டாங்க, அவங்க ஒரு நூதன முறையை கையாளுவாங்க. இந்த இடுப்புக்கிட்ட இப்படி நிரட்டுவாங்க. நான்லாம் அப்படியே மேலே போயிட்டு கீழே வருவேன், அட்டி செம்ம வலிக்கும் அந்த இடம். நாங்கள் ஒரு 4-5 பேர் ரெகுலராக மாட்டோம், டெய்லி மாட்டோம். எங்கள் லூஸ் மாதிரி நாங்கள் சிரிச்சுக்கிட்டே இருப்போம். சிரிச்சோன்னே நறுக்குன்னு கிள்ளி விட்டுருவாங்க. கிள்ளி முடிச்சோடனே நாங்கள் ஒரு 4 பேர் நேராக கிளாஸ் ரூமுக்குள்ளே போய் சட்டையை தூக்கி எல்லாரும் பார்ப்பாங்க. எல்லாருக்கும் செவந்து கிடக்கும். நானும் சட்டையை தூக்கி பார்ப்பேன். செவக்கவே முடியாத அளவுக்கு ஆண்டவன் அந்த கலரில் என்னை இறக்குமதி பண்ணியிருக்கான். நான்லாம் உண்மையிலே சார் எங்கள் அப்பா மாதிரி வாழ்க்கையில் உலகத்தில் எப்படி பிறந்தாலும், என்ன கன்றாவியாக பிறந்தாலும் அப்பாக்களுக்கு மகள் தேவதை தான், நான் ஒத்துக்கிறேன். எல்லா அப்பாக்களுக்குமே மகள் தான் தேவதை, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் எங்கள் அப்பா மேலே நான் கோபமாக இருக்கேன் மேடம். நான் உண்மையிலே என் பிறப்பெல்லாம் அவ்வளோ ஜாலி. நான் பிறந்து அப்படி வெளியில் வரும்போது எங்கள் அப்பா வாசலில் நின்று வாங்கி கேட்டிருக்காரு, குழந்தைய கேட்டால் குளவிக்கல்ல கொடுக்குறீங்கன்னு. பயந்துருக்கார் அந்த மனுஷன்லாம். சரி போட்ட ட்ரெஸ்ஸாவது ஒரு நல்ல கலரில் போடக்கூடாது. எனக்கு எங்கள் அப்பா பிறந்து கொஞ்ச நாள் வளர்ந்ததுக்கப்புறம் போட்ட ட்ரெஸ்ஸோட கலர்லாம் என்ன தெரியுமா, மஞ்சள், சிகப்பு, இதென்ன பிரமாதம், இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது, கருப்பு. நீங்கள் நினச்சி பாருங்கள், அந்த ட்ரெஸ்ஸை போட்டு நான் தெரிஞ்சானா குடிச்சாத மாதிரியா ஓடி இருப்பேன் நான். எங்கள் தெருவில் ஒரு கிளவி இருக்கும், நல்ல பாட்டியம்மா. அந்த அம்மா என்னை கூப்பிடும், வா கொப்பனுக்கு அறிவே இல்லை, என்ன கலரில் எடுத்து கொடுத்துருக்கேன், இந்த கலர் உனக்கு எடுக்கவே இல்லை. நான் மறுநாள் வேறு ட்ரெஸ்ஸு போட்டு வருவேன். தம்பி ஸ்நாக்ஸா, நேற்று இப்படி தான் ஒரு மேடையில் என்னை கொடுத்தாம தின்னுட்டார் சார் ஒருத்தர், சைடு லைட்டாக கை இப்படி வாங்கிருச்சு, அவ்வளோதான். மறுநாள் சிகப்பு ட்ரெஸ்ஸை போட்டு வருவேன். அதை கிளவி என்ன கூப்பிடும், வா என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருக்கேன், இந்த கலர் உனக்கு எடுக்கவே இல்லை. நான் ஒரு நாள் கடுப்பில் கேட்டேன், இன்னுமா உன்னை இந்த ஆண்டவன் எடுக்கவே இல்லை, நான் என்ன கலர் போட்டாலும் கூட்டு என் உசுரை வாங்கிட்டு இருக்கேன், வா அந்த பக்கம் அப்படின்னு. இந்த அப்பாக்கள் எப்போவுமே அப்படிதாங்க வாழ்க்கை. இங்கே நிறைய ஆண் பிள்ளைங்க பெண் பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கும். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்களேன்.
எல்லா வீட்லையுமே அந்த பெண் பிள்ளை பிறந்துட்டா மட்டும்தான். ஒரு காலத்தில் சொல்லுவாங்க சார், ரொம்ப முன்னாடி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, எங்க அப்பா இருக்கும் போதே சொல்றேன், நான் பிறக்கும் போதே ஆண் பிள்ளை பிறக்கணுங்கிற மோகம் அதிகமா இருந்தது. அது இப்ப சத்தியமா அப்படி கிடையவே கிடையாது. இப்ப எல்லா அப்பாக்களும் போய் வேண்ட ஒன்னே ஒன்று என்ன தெரியுமா, எப்பா எந்த ஜென்மத்தில் எனக்கு ஆம்பளை பிள்ளைய கொடுத்துறாத, பொம்பளை பிள்ளையா கொடுறான்னு. அதுக்கு என்ன காரணம்னா, ஆண் பிள்ளை வீட்டில் விருந்து வேணா சாப்பிடலாம், பொம்பளை பிள்ளை வீட்டில் மட்டும்தான் சார் இருந்து சாப்பிடலாங்கிற நிலைமை வந்துருச்சு. அதுக்கு ஒரே காரணம் படிப்பு மட்டும்தான் சார். பொம்பளை பிள்ளைங்க படிக்க ஆரம்பிச்சிட்டோம், சொந்த காலில் நிற்க ஆரம்பிச்சிட்டோம், வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், அப்பா அம்மாவை வச்சு சோறு போட ஆரம்பிச்சிட்டோம், அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா ஒரு காலத்துல பாருங்க, நீங்க எல்லா பெரிய ஆஸ்பத்திரியிலையும் ஒரு கிழவி இருந்து விட்டுருப்பாங்க. அந்த கிழவி யாரை பெத்த கிழவினே தெரியாது. நீ எங்க யாருக்கு பிள்ளை பிறந்தாலும் அது 2 டயலாக் வச்சிருக்கோம், வரவு நஷ்டம். ஆம்பளை பிள்ளை பிறந்தா வரவு, பொம்பளை பிள்ளை பிறந்தா நஷ்டங்கும். ஏன்னா இது கட்டி கொடுக்க போற மாதிரி எல்லா ஆஸ்பத்திரியிலும் 2 உட்காந்துருக்கும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டான்னு யாருமே கத்த மாட்டாங்க, எனக்கு சிங்கா குட்டி பிறந்துட்டான். அப்ப மனுஷன் பிறக்கவே மாட்டானாடா. இன்னும் ஒருபடி உசரத்தில் போய் சொல்லுவாங்க, எனக்கெல்லாம் கொல்லி வைக்க ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டான், அவன் 16 வயசுல ரெடியா இருப்பான், கொல்லி ரெடி வந்து படுப்பான்பா. ஆனா இன்னைக்கு என்ன பெரிய ஆச்சரியம் தெரியுமா, எல்லா அப்பாக்களுக்குமே பெண் பிள்ளை என்பது ஒரு பெரிய வரமா இருக்கு சார், கொண்டாடுறாங்க. அது குழந்தைய வாங்கும் போதே எனக்கு பொண்ணு பிறந்துருச்சுன்னு யாருமே சொன்னதில்லை, எனக்கு எங்க அம்மாவே திரும்ப வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. நீங்க நிறைய பெண் பிள்ளைங்க இருக்கீங்க, ஆண் பிள்ளைங்க இருக்கீங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. வீட்டில் எல்லா பொம்பளை பிள்ளைங்களும் அப்பா செல்லம், எல்லா ஆம்பளை பிள்ளையும் அம்மா செல்லம். நீங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை வந்துருச்சு வச்சுங்களேன், இல்லை ஒரு பேச்சுக்கு வீட்டில் இருக்க பையனுக்கும் அப்பாவுக்கும் சண்டை வந்துருச்சுன்னா அந்த அம்மா எங்கேருந்து ஓடி வருவானே தெரியாது, அப்படியே தம்முன்னு ஓடி வருவா. வந்த உடனே அப்பாவை டச் பண்ண மாட்டான், பலார்னு விழுந்துரும், பையனை தான் விடுவான். அறிவில்லை உனக்கு, யாருக்கிட்ட எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்க, அவர் உங்கள் அப்பா, ஏன் அந்த பையனுக்கு தெரியாத, அவர் உங்கள் அப்பா, 35 வருஷமா அவர் கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், ஏன் முன்னாடி எதிர்த்து பேசுறியா, உனக்கு என்னடா தெரியும் அவரை பற்றி, அந்த ஆள் ஒரு லூசு, நீ வா. இதுக்கு அவன் எவ்வளவோ தேவையில்லை. ஆனால் இந்த பெண் பிள்ளைன்னு ஒன்று இருக்கு இல்லைங்க, அது மாதிரி வீட்டில் ஒரு சந்தோஷம் எதுவுமே கிடையாது. வாழ்க்கையில் பெரிய சொத்து அதெல்லாம். அப்பாக்கள் இன்னைக்கு நிறைய பேர் கலகலன்னு வீட்டில் சிரிக்கிறோம், சந்தோஷமாக இருக்கோம், மனசை விட்டு பேசுகிறோம் அப்படின்னாலே அந்த பொம்பளை பிள்ளை தான். ஒன்றும் வேணாம், நம்ம ரசம் தான் வச்சுருப்போம், மிஞ்சி மிஞ்சி போனால் ரசம் தான் வச்சுருப்போம். இல்லை ஃபஸ்ட்டு இந்த அம்மா இங்கிட்டு கத்த விட்டுச்சு, இந்த அம்மாவை இப்போ தான் அடக்கி உட்கார வச்சேன், இப்போ அவன் எந்திரிச்சு கத்தனா, இங்கே நான்லாம் யோசிக்க மாட்டேன், மேக்கப்பை கலைச்சி போடுவேன் பார்த்துக்க. ஐயா நான் எங்கேயா ஆம்பளை பிள்ளைங்க குறை சொன்னேன், ஆண் பிள்ளைங்க அம்மா செல்லம், பொம்பளை பிள்ளைங்க அப்பா செல்லம். எல்லா இடத்துலையும் நீங்கள் கவனிச்சு பாருங்க, பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஒன்றுனா அப்பா தாங்க மாட்டாங்க, என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க. நீங்கள் ஒன்று வேணாம், ஏன் எல்லா அப்பாக்களுக்கும் பொம்பளை பிள்ளைங்களை பிடிக்குது, எல்லா பொம்பளை பிள்ளைங்க அப்பாவை பிடிக்குது தெரியுமா, ரசம் தான் வச்சுருக்கோம். அந்த பொம்பளை பிள்ளை வெறும் ரசம் தான் வச்சுருக்கோம், அது சென்னையில் ஊற்றுனா ஆவடி வரைக்கும் ஓடும். அதை சாப்பிட்டுட்டு அப்பா சொல்லுவார், எங்கள் அம்மா கைப்பக்குவம் அப்படியே இருக்கு. எது இங்கே ஊற்றுறது ஆவடி வரைக்கும் ஓடுறதா, அந்த ரசத்தை அதுவே திங்க முடியாது. ஆனாலும் இப்போ பெண் பிள்ளைங்கள இந்த விட்டு கொடுக்காத அப்பாக்கள். எனக்கு நாளாக பள்ளிக்கூடத்துக்கு போன நல்ல ஞாபகம் இருக்குங்க. எனக்கு வாழ்க்கையில் பெரிய சந்தோஷம், இந்த பள்ளியில் நிறைய கற்றுக்கிட்டேன். நான் ஏன் எங்கே போனாலும், என் பையன் ஸ்கூல்லே நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் எவ்வளோ வேணாலும் அடிங்க, சார் தான் வந்து அடிக்க வேணாம்னு சொல்லுவார். நான் அப்படி கிடையாது, நான் அடிக்க சொல்லுவேன் பையன், அவனை நல்லா இருப்பீங்க சார், அடித்து வழங்க சாரும்பேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குங்க, எங்கள் ஸ்கூலில் நான் வாங்காத அடி யாருக்கிட்டையுமே கிடையாது. எனக்கு என்ன ஒரு பெரிய சந்தோஷம்னா, பள்ளிக்கூடத்தில் வாங்குற அடி தான் இன்ன வரைக்கும் இந்த சமுதாயத்தில் என்ன அடி விழுந்தாலும் எந்திரிச்சு நிற்கிற அந்த திராணியும் தெம்பும் எனக்கு இருக்குது. அப்படின்னா இங்கே ஆசிரியர்கள் எனக்கு கொடுத்த அடிதான் சார். இன்னைக்கு இவங்களை அடிக்க முடியுதா சார்? முதல்ல நம்மளும் கிளம்பி வர்றாங்க சார் வீட்டிலேருந்து. பேரண்ட்ஸை முதல்ல சொல்லணும். முதல்ல நம்ம பெற்றவங்க பிள்ளைங்க வந்து நம்ம கிட்ட வந்து, அம்மா டீச்சர் என்னை அடிச்சிட்டாங்கம்மா அப்படின்னோட நம்ம உடனே சேலை கட்டி வரைஞ்சு கட்டிக்கிட்டு சொந்தக்காரங்களை கூட்டிகிட்டு அங்காளி பங்காளி பக்கத்து வீட்டுக்காரன் எழுத்து வீட்டுக்காரன் தெரியாதவன் ஆட்டோவில் போகிறவன் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடாது. 5 நிமிஷம் உட்காந்து நாம பெற்ற வானரம் என்ன பண்ணுச்சு, பண்ணிருக்கும், பண்ணக்கூடிய ஆள் தான். ஏன்னா இவங்களை பற்றி நமக்கு தெரியும். குழந்தைங்க முதல்ல சார், என்னை பொறுத்த வரைக்கும் நான் சில விஷயங்கள் என் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பேன். குழந்தைங்க தோக்கவே கூடாதுன்னு நினைக்கிற பெற்றோர்கள் நல்ல பெற்றோர்கள் சத்தியமாக கிடையாது. எந்த குழந்தையெல்லாம் தோற்று போகணும்னு நினைக்கிறோமோ அந்த பெற்றோர்கள் தான் நல்ல பெற்றோர்கள். நீங்கள் என்ன தப்பாகவே நினச்சாலும் பரவாயில்ல. ஜெயிக்கிறவங்களால என்ன கற்றுக்க முடியுங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் தோக்குறவனால எல்லாமே கற்றுக்க முடியும். இனிமேல் தோக்கக்கூடாதுங்கிறதையும் அவனால் கற்றுக்க முடியும். ஸோ வாழ்க்கையில் அடிங்கிறத குழந்தைங்க வாங்கிட்டுங்க. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் குழந்தைங்களுக்கு சுதந்திரம் என்பது நிறைய கொடுப்போம், தப்பே கிடையாது. எல்லாத்தையும் விட நான் எல்லாரையும் சொல்லலை. இன்றைக்கி நானே கொண்டு போய் லேட்டாக தான் என் குழந்தைங்களாம் ஸ்கூலில் சேர்த்தேன். 5 வயசில் நம்மளும் சில தப்பு பண்ணுவோம். வாயத்தோடனே பள்ளிக்கூடத்தை கொண்டு போய் சேர்த்து விட்டுறோம். அன்னைக்கு அம்மானு கூட சொல்ல தெரியாதுங்க. வீட்டில் பேசுனா கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் விட்டுறோம். உள்ளே விட்டோன்னே மிஸ்ஸு சொல்லும், பேசக்கூடாது, இப்போ தாண்டி வாயை திறந்தோடனே எங்கள் அம்மா கொண்டு போய் ஸ்கூலில் விட்டாங்க. அதெல்லாம் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள்.
அதுக்கு என்ன தெரியும்? காலையில் எந்திரிச்சு நான்லாம் உண்மையிலே ரொம்ப கொடுத்து வச்ச சைலாங்கெல்லாம். நான்லாம் வந்து 97 பிறந்த ஆள். ஜஸ்ட் 2K. ஐயா நீங்கள் ஃபோனை பாருங்கய்யா. 2K கிட்ஸுங்க. நான்லாம் இந்த 80s 85 அந்த 75 அதெல்லாம் பிறந்தவங்களாம் உண்மையிலே கொடுத்து வச்சவங்க. 5 வயசு 6 வயசில் தான் ஸ்கூலில் நான் 87ங்க ஒத்துக்கிறேங்க. நான் 87ங்க. விட்டா ஆதார் கார்டெல்லாம் கேட்பாங்க போல இருக்கு. என்னங்க திருவள்ளூரில் கூட்டி வச்சு இப்படி கொடுமைப்படுத்துறீங்க என்ன? யாரு? நான்லாம் சும்மா சொல்ல மாட்டேன். அம்புட்டு ஜெராக்ஸை எடுத்துகிட்டு வந்துடுவேன். 87 பிறந்தோம். நாங்களாம் நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த 5 வயசு 6 வயசுல தான் ஸ்கூலில் சேர்க்கணுங்கிறதே சட்டம். அது இன்னைக்கு அப்படி கிடையாது. மாசமானோடனே பதறாங்க பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும்னு. ஏடா மாசம் தான் ஆயிருக்கு, நல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும் அப்படின்னு கொண்டு போய். அது அப்போ தான் காலையில் எந்திரிச்சு கண்ணே முழிச்சிருக்காது. அதை குளிப்பாட்டி, அதுக்கு ட்ரெஸ்ஸு மாட்டி, அதுக்கு ஷூ மாட்டி, அதுக்கு டை மாட்டி, எல்லாம் மாட்டி. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. காலையில் 2 இட்லியை உள்ளே வச்சு திணிச்சு, எக்காரணத்தை கொண்டு அந்த 2 இட்லி வெளியில் வந்துடக்கூடாதுன்னு ஒரு டை, எக்காரணத்தை கொண்டு அந்த 2 இட்லி கீழே இறங்கிடக்கூடாதுன்னு ஒரு பெல்ட்டு, எல்லாத்தையும் மாட்டி அந்த மஞ்சள் கலர் வேன் ஒன்று வரும். உங்களுக்கு தான் அது வேனு, அவனுக்கு அது நாய் பிடிக்கிற வண்டி. அது வண்டியில் ஜாலியாக சுற்றுற வயசு. அதை கொண்டு போய் அந்த வண்டியில் ஏற்றி உள்ளே போய் உக்காந்தோடனே அம்மா சொல்லும் பாய் சொல்லு. அவன் சொல்லுவான் நீ அம்மாவே இல்லை. உள்ளேருந்து டேடி வந்து சொல்லுவார் பாய் டேடி ஆய். ஒரு குழந்தைங்க எனக்கு தெரிஞ்சுங்க, குழந்தைகளுடைய சுதந்திரமும் நம்ம நிறைய கொடுக்கணும். அதே சமயத்தில் எந்த அளவிற்கு குழந்தைகளுக்கு சுதந்திரம் கொடுக்கணுமோ அந்தையும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். சின்ன சின்ன விதைகளை நம்ம குழந்தைங்க மனசில் தூவிக்கிட்டே இருக்கணுங்க. ஒரு குழந்தை, ஒரு அரசு பள்ளியில் படிக்கிற குழந்தை தினமும் காலையில் 8 மணி ஆனால் அவனுக்கு ஸ்கூல் லேட்டு தான், ஆனால் 8 மணி ஆனால் நேராக பள்ளிக்கூடத்துக்கு ஓடுவானான். அப்படி ஓடும்போது அந்த பள்ளிக்கூடம் போகிற வழியில் ஒரு விலை உயர்ந்த கார் ஒன்று அவனை கிராஸ் பண்ணும். அந்த காருக்கு முன்னாடி அவன் கை நீட்டுவான், அப்படி லிஃப்ட் கேட்கறது. அந்த கார் நின்னதே கிடையாது. திரும்ப மறுநாள் வருவான், அதே மாதிரி 8 மணிக்கு வருவான். திரும்ப அந்த விலை உயர்ந்த கார் ஒன்று கிராஸ் பண்ணும், திரும்ப அப்படி கையை நீட்டுவான், அந்த கார் நின்னதே இல்லை. திரும்ப மறுநாள் வருவான், திரும்ப கை. அந்த காருக்குள்ளே இருந்த மனைவிக்கு கோவம் வந்துருச்சு. ஏங்க இப்படி ஏற்றி அப்படி இறக்கணும் பள்ளிக்கூடம். அந்த பையனும் டெய்லி கை நீட்டுறான். ஒரு நாள் அந்த குழந்தைய இந்த காரில் ஏற்றக்கூடாதா? நம்ம என்ன குறைஞ்சா போயிடுவோம்? உள்ளே இருந்தவர் ரொம்ப அழகாக சொன்னாராம், இதே பள்ளிக்கூடத்தில் தான் நானும் படித்தேன், இதே மாதிரி ஏழ்மையினுடைய விளிம்பில் தான் நானும் இருந்தேன். எத்தனையோ நாள் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது எத்தனையோ கார் இந்த வழியாக போகும். நான் ஏதாவது ஒரு காரில் ஏறிட மாட்டோமான்னு கையை காமிச்சிக்கிட்டே போவேன். எந்த காரும் எனக்கு நின்னதில்லை. அன்னைக்கு என் மனசுக்குள்ள ஒரு வைராக்கியம் வந்துச்சு, இதே மாதிரி ஒரு கார் வாங்கி இந்த ரோட்டில் நம்ம போகணும்டான்னு. இந்த பையனுக்கு நான் கொடுக்காதது லிஃப்ட் கிடையாது, இந்த வயசில் அவனுக்கு நான் விதைக்கிற விதை. நீ வேணா பாரு, இன்னும் பல வருஷம் கழிச்சு அவன் இதே மாதிரி காரில் போவான் பாருன்னு. குழந்தைங்களுக்கு நாம விதைக்கிற விதை இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியங்க. அது ரொம்ப பாசிட்டிவாக விதைச்சு வைங்க. சந்தோஷங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கு நிறைய சந்தோஷத்தை கொடுப்போம், நிறைய சிரிக்க கற்றுக் கொடுப்போம். அதே சமயத்தில் சின்ன சின்ன விஷயங்களை பாசிட்டிவாக சொல்லி கொடுப்போம்.